நிறைய கிரைசிஸ் எல்லா கட்சிகளும் பார்த்துருக்காங்க, ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க, எதிர்கட்சியாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்ட நகர்வுன்றப்ப 2-3 விஷயம் இருக்கு. இப்போ நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், இப்போ அடுத்தபடியாக ஆட்சி கவிழ்ப்புன்ற அளவுக்கு குற்றச்சாட்டுகள் திமுக மீது போகுது. இன்னொன்று கூட்டணி கட்சிகள் இல்லை. விஜய் ஃபோக்கஸ் பண்ண பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா வாக்கு வங்கி, திமுகவின் ஆதார வாக்கு வங்கியிலிருந்து டேமேஜ் அப்படின்லாம் இருக்கிறப்ப திமுக எந்த பொசிஷனில் இருக்குது, எப்படி நகர்ந்துட்டு இருக்குன்ற கேள்வி தான். இப்போ மணி அவர்கள் சொல்கிறாங்க, இன்னும் அவங்க டினையல் மோடிலேயே இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதும் ஆட்சி கவிழ்ப்புன்ற விமர்சனத்தையும் சொல்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டினையல் மோடில் இருக்க முடியாது. அதாவது அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம், அது ஒரு கட்சிக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். மாறி மாறி திமுக வந்த இடத்துல திடீர்னு நடிகர் விஜய் அவர்கள் வந்தது அதிர்ச்சியாக இருக்கலாம். அந்த ஒரு வருத்தம், ஒரு அதிருப்தி தொண்டர்கள் மத்தியில் இருக்கலாம், தலைவர்கள் மத்தியில் இருக்கலாம். அதை நம்ம தடுக்க முடியாது இல்லை, அவங்க சைக்காலஜியோட நம்ம விளையாட முடியாதுல, உணர்வுகளோட. ஆனால் அரசியல் ரீதியாக அவங்க ஆட்சி கவிழ்ப்புக்கு ஈடுபடுறாங்களான்னு கேட்டால் ஒரு துளி கூட கிடையாது. அது வாய்ப்பும் இல்லை. அந்த முயற்சியை திமுக எடுக்காது. திமுகவுக்கு தெரியும் இப்போ அப்படி என்ன அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அந்த திருநாவுக்கரசை வச்சு முயற்சி பண்ணாங்க, அது எதுவுமே நம்பும்படியாக இல்லைங்க. இவர்கள் குதிரை பேரம் நடத்தினார்கள் என்பதுக்கு ஆளுநரிடம் திமுக, அதிமுக, பாஜக 3 பேர் கொடுத்திருப்பதும் வீடியோ ஆடியோ எவிடன்ஸோட 8 கோடி தமிழர்களும் பார்க்கும் விதமாக இருக்கு. என்ன வைகோ சொன்னதாக இருக்கட்டும், கோவில்பட்டியினுடைய மாவட்ட செயலாளர் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காரு, என்னைய ரிசைன் பண்ண வைப்போன்னு ஓப்பனாக அவர் சொல்லியிருக்காரு. ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னு வைகோ கூட்ட முதலமைச்சரே சொல்லியிருக்காருன்னு இதெல்லாம் இவ்வளவு ஓப்பனாக இருக்கு. அப்போ இவ்வளவு அப்பட்டமாக நடக்கிறது தாவைக்காவில் நடக்குது. தாவைக்கா மாவட்ட செயலாளர்கள் பண்ணுறாங்க, வரம்பு மீறி பண்ணுறாங்க, வயலேஷன் நடக்குது. ஸோ திமுக எதுக்குங்க வரிஞ்சு கட்டி போய் தாவைக்கா எம்எல்ஏக்கு போய் 35 கோடினாங்க, அப்புறம் 500 கோடிங்கிறாங்க. இந்த ஜாஃபர் சாதிக்கா அந்த போதைப் பொருள் வழக்குலலாம் 2000 கோடி 1000 கோடி கிட்ட ஏற்றிக்கிட்டாங்க. குற்றப்பத்திரிகையில் அவ்வளவு சொல்லவே இல்லை. அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஜாஃபர் சாதிக்கு யார் என்னாலும் தெரியாது. ஆனால் நான் சட்டப்படி பேசுகிறேன், ரெக்கார்ட் படி அவங்க சொன்ன 1000 கோடி 2000 கோடி எதுவுமே குற்றப்பத்திரிகையில் இல்லை. ஆனால் பரப்புறது இருக்கு பாருங்க, ஊடகங்களில் விவாதங்களில் எதிர்கட்சியினர் 2G பரப்புனாங்க பாருங்க. 1,75,000 ஆரம்பிச்சு 2 லட்சம் கோடி வரையும் முடிஞ்சு, அடிச்சு விட 2 லட்சம் கோடின்னு அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நமக்கு ஒரு ஊடகவியலாளர்கள் சட்டப்படி என்ன இருக்கு, குற்றப்பத்திரிகையில் என்ன பதிவாயிருக்கு, போலீஸ் ரெக்கார்டு என்ன, இதுல இருந்து தான் பேசணும். அதுவரையெல்லாம் பார்த்தா இது எல்லாமே ஊகம், இவங்களுடைய அவதூறுகள். 2 விஷயம். இப்போ ஒரு எதிர்கட்சியா, இப்போ திமுக இதை விட எதிர்கட்சியா தீவிரமா களமாடி இருக்கு. இப்போ ஒரு பாயிண்ட் இவங்க அதை இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை ஒன்று. இன்னொன்று இந்த ஆட்சி கவிழ்ந்துரும், 3 மாசம் கூட இருக்காது அப்படின்ற பேச்சு இருக்குல்ல, அதுவே திமுகவோட அந்த நகர்வுக்கு சரியா இருக்கா, மக்கள் ரசிப்பாங்களான்ற கேள்வி. பேசுவதுக்கு ஒரு முறை நம்ம முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் கொடுத்தாரு. நாங்க அப்படி சொல்லல, இது தாக்கு பிடிக்காது என்கின்ற வார்த்தை வேற, உங்க ஆட்சியை கவிழ்ப்போம்ங்கிறது வேற, நாங்க உன்னை கவிழ்த்து காமிக்கிறோம் என்பது வேற, இது எங்கெங்க தாக்கு பிடிக்க போகுது அப்படிங்கிறது வேற. ஏன்னா மேஜிக் நம்பர் உங்கள்கிட்ட இல்லை. உங்க அமைச்சரினுடைய செயல்பாடுகள், நீங்க நடத்துகின்ற குதிரை பேரம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுத்த மிரட்டல், கட்சி தாவல் தடை சொன்ன மிரட்டல் விடுத்த உடனே 25 பேர் போய் சரண்டர் ஆனது, அதுக்கப்புறம் 4 பேர் ராஜினாமா செஞ்சது, இது போதாதுன்னு வைகோவை கூப்பிட்டு 2 பேரை எம்எல்ஏ ராஜினாமா செய்ய சொன்னது, கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியை ராஜினாமா செய்ய வைப்பேன்னு பொது மேடையில பகிரங்க வாக்குமூலம் கொடுத்தது. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் இதையெல்லாம் அரசியலாக்க மாட்டாங்களா? இதை கூட அரசியலாக்காம அவர் என்ன, அவருடைய பாணியில் சொன்னா அவியலா செய்வாங்க? அவங்க வீட்டில் படுத்து சும்மாவா இருப்பாங்க? திமுக மாதிரி ஒரு கட்சி எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி செயல்படும்? 77 87 வரையும் எம்ஜிஆர் முதலமைச்சருங்க, இந்தியாவின் தலைப்புச் செய்தி கலைஞர் தான். எம்ஜிஆர் தினைக்கும் பயந்துக்கிட்டு தானே இருந்தார், இன்னைக்கு என்ன பண்ண போறாரோ நாளைக்கு என்ன பண்ண போறான்னு. அந்த 3 முறை அவர் முதலமைச்சர் ஆனதுக்கான காரணங்கள் இருந்ததே. அந்த ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்கு. திரு மணி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுக்கலாம், 3 மாசம் கொடுக்கலாம், அமைதியா இருக்கலாம், மக்கள் பிரச்சனையை பத்தி பேசலாம். அந்த இடத்துல திமுக மிஸ் பண்றாங்கன்ற பார்வையை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது இந்த கிரேக்க தத்துவம் சொல்லுவாங்க, நண்பனுக்காக உனக்கு வாழ்க்கையை கூட விட்டு கொடு, வெற்றியை விட்டு கொடுக்காத அப்படிங்கிறாங்க. இப்ப இது என்ன நடக்குதுன்னா, விட்டு கொடுங்க நீங்க கேட்கறது திமுகவினுடைய வெற்றியை விட்டு கொடுக்க சொல்லல, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை விட்டு கொடுங்கிறீங்க. ஒரு 6 மாசத்துக்கு வேடிக்கை பாருங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்குறீங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அரசு பள்ளியில் போய் ஒரு சாதாரண ஏழை வீட்டு குழந்தைகிட்ட இங்கிலீஷ் பேச வராதா, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேஸ்ட்டு, இவங்களே இப்படி இருந்தால் லாஸ்ட் பெஞ்ச் எங்கன்ட்டு அரசு பள்ளி ஆசிரியர், கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்கள பார்த்துக்கிட்டு இவ்வளோதானா, எங்கே கான்வர்சேஷன் பண்ணிக்காமீங்க, ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரியுமாங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. அவங்க அமைச்சருடைய ஆங்கில புலமை குறித்து 1008 விமர்சனம் வருது, அது வேற. ஒரு அரசு பள்ளியில் போய் இவங்க ஆய்வு செய்வது என்ன, இது எங்கே நடக்குது? யார் இவங்க? ஒரு அரசு பள்ளி ஆசிரியரை வேலை செய்ய விடாம, ஜெயலலிதா ஆட்சியா இருந்தா வேலை செய்ய விடாம தடுத்தீங்கன்னு எஸ்மா டெஸ்மா போட்டிருப்பாங்க 2001 போட்ட மாதிரி.
அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. நீங்க கேப் கொடுக்க சொல்ற 6 மாதத்துல இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த கிரைசிஸ, இந்த இக்கட்டான சூழலை திமுக சரியா கையாளுதுன்றதுதான் உங்க மதிப்பீடு. எதிர்கட்சியா அதுதானுங்க பண்ணி ஆகணும். இப்ப இதை திமுகவும் செய்யலன்னா, திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான் விஜய்கிட்ட போயாச்சு. விஜய்கிட்ட போய் அவருக்கு இன்னும் டைம் கொடுங்க, 8 ஆணவ படுகொலை தாங்க நடந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, இது என்னங்க ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காரு, இதையும் பெருசாக இப்படி பேசக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்க. அவங்க கண்டிக்கிறாங்க, அப்பப்ப கண்டிக்கிறாங்க, ஆனா டைம் கொடுங்க. திமுகவும் அதே டோன்ல பேசுவாங்களா? இது என்ன எனக்கு புரியவே இல்லை. அதே எப்படி திமுக அப்படியே டோன்ல பேசுவாங்க? குறுக்கிட விரும்புறீங்களா? அது அவருடைய பார்வை, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல பாக்குறதுன்னு எப்ப எதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கான ஹனிமூன் பீரியட் ஒன்று என்ன இருக்குது? திரும்பவும் சொல்றேன், நீங்க கவுந்துருன்றதுக்கான விளக்கத்தை அவர் மழுப்புறாரு. தங்கந்தனரசு சொன்னதை வச்சு மழுப்புறாரு. திரும்ப ஸ்டாலின் சொல்றாரு அரசு கவிழ்ந்துரும்னு. மற்றவங்க பேசினா ஓகே சார், ஸ்டாலின் பேசுறதை எப்படி புறந்தள்ளிட்டு போக முடியும்? இந்த 9 பேரை கைது பண்ணது ஒட்டுமொத்தமாக அது குக்குடப் கேஸ் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இங்கே உட்காந்துட்டு டிவி ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு எப்படி சொல்ல முடியும்? இந்த குற்றச்சாட்டுகள் சீரியஸ் சார்ஜஸ், வேற மாதிரியான சார்ஜஸ்லாம் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ட்ரையலுக்கு போகும், இது அங்கே தோக்குது ஜெயிக்குது 60 விஷயம். ஒரு பிரைம் எஃபெஸே கேஸ்னுவாங்க, பூர்வாங்க ஆதாரம் இல்லாமல் இது போன்ற நடவடிக்கைகளை இருக்கின்றார். ஜீவா 2 தரப்புலையுமே இருக்கு. இவங்களும் ஆள் பிடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு தான் முதல்ல ஆரம்பிச்சது யாருங்க? கவுந்துருன்னு பேசினது யாருங்க? நான் இன்னொன்று கவர்னர்கிட்ட போய் நீங்கள் கொடுத்துன்றீங்களே, ஆடியோ வீடியோ டேப்பு சொல்றீங்க, இங்கே எஃப்ஐஆர் இருக்குது. வைகோ பேசினதுன்னு சார் ராஜினாமா பண்றதுன்றது ஸ்ட்ரிக்ட் இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள பார்த்தீங்கன்னா அது ஹாஸ்டேடியம்ல எப்படி வரும்? ரிசைன் பண்ணுறான்னா ரிசைன் தான் பண்ணுறான். 2/3 வாங்கிட்டு நீங்கள் போறீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் இப்போ சட்டம் வேணாம் பண்ணும். மணி அதில் ஒரு விளக்கம் நீங்கள் கொடுங்க. இந்த குதிரை பேரத்தில் அது பதவியாகவோ பணமாகவோ பொருளாகவோ ஆதாயமாகவோ ஒருவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்ற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பெரிய கிரே ஏரியா. முதல்வர் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாருன்னா அந்த கிரே ஏரியாக்குள்ள நான் அதை நியாயப்படுத்தலை, திரும்ப சொல்கிறேன், அதை நியாயப்படுத்தலை. ஆனால் நீங்கள் குதிரை பேரன்னு சொல்கிறதையும் இப்போ 10ல் 7 பேர் ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து வெளியில் போய் பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க. 28 பேரில் 20 பேர் டிஎம்சியில் வெளியில் போயிருக்காங்க. சிவசேனால 9 பேரில் 6 பேர் ஷிண்டே சிவசேனாக்கு போயிட்டான். அது ஸ்ட்ரிக்ட் அந்த அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது குதிரை பேரும். இங்கே ரிசைன் பண்ணுறதுன்றது அதில் வராது. உங்களுக்கு திரும்ப அபிஷேக் மனு சிங் அதை தானே சொல்றாரு. உங்களுக்கு ரெசிக்னேஷன்ன்றது உங்களுக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள வராது. நான் சொல்றது லீகலி மாரலி பேசுனீங்கன்னா யாரும் நான் லீகலாவே பேசுறேன் மணி. திருமணி நீங்க கொடுங்க. லீகலாவே ஒரு பெரும்பான்மை எண்ணிக்கை இல்லாத ஒரு அரசின் சார்பாக அந்த நம்பரை வரவழைப்பதற்காக நீங்கள் ஆதாயம், நான் ஏதோ ஒன்று வாக்குறுதி தரோன்றது இருக்குல்ல, அதுதானே. இப்போ வைகோ சொன்னார் இல்லையா, வைகோவை அடுத்த நாள் என்ன சொன்னாரு? மாத்தி சொன்னாரு. ஒரு முதலமைச்சர் என்கிட்ட சொன்னாரு, அடுத்த நாள் அவரு நான் தான் சொன்னேன்றாரு. இது ரொம்ப ஆக்வர்டான சிச்சுவேஷனுங்க, அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். இது ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்குது. இது நான் நியாயப்படுத்தல, எதையுமே நான் நியாயப்படுத்தல. ஆனால் பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய கடமையை செய்கிறதா என்றால் செய்யல. அதுதான் என்னோட பாயிண்ட். பிரதான கர்நாடகத்துல ஆபரேஷன் கமலான்னு சொல்லி விமர்சிக்கப்பட்டு அவங்க எம்எல்ஏக்கள் கட்சி தாவல் 2/3 வரல, ராஜினாமா செஞ்சுட்டு தான் கர்நாடகால வந்தாங்க. ஆபரேஷன் கமலான்னு காங்கிரஸ் மணி அவர்கள் சொல்றதுல பிரதான எதிர்க்கட்சி அவங்களோட கடமையை செய்யாம அப்படி திசை மாறி இருக்காங்கன்ற கடமையை தான் செய்யறாங்கல்ல. அதாவது இப்ப நியாயப்படி இப்ப இது என்னன்னா, திமுக கம்யூனிஸ்டுகள் இணைந்து செய்ய வேண்டிய வேலை இது, விடுதலை சிறுத்தைகள். ஏன்னா அவங்க எல்லாமே இதை கடந்த காலத்துல பாஜகவை நோக்கி கேள்வி கேட்டவர்கள். திமுக மட்டும் தனியா நிக்கிறதுனாலையும் இடதுசாரிகள் அங்கெல்லாம் விஜய் பக்கம் இருக்கிறதுனாலையும் அது வெளியே வர விடாம ஒரு திரை போட்ட மாதிரி ஆயிருது.